Hey beauties, welcome to Bell Lifestyle. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு எஸ்ஆர்எம் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து எங்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, எஸ்ஆர்எம் ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் டே என்னெல்லாம் நடக்கும், என்னென்னலாம் நம்ம பண்ணணும், அதுக்கப்புறமா 1 வீக் என்னென்ன நடக்கும், அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் மந்த் எப்படிலாம் இருக்கும், ஸோ புது இடம் புது ஆளுங்கள்லாம் இருப்பாங்க, ஸோ எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக போகணும் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலேயிங் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இனாக்ரேஷன் தான் நடக்கும். ஸோ இனாக்ரேஷன் அப்போ தே வில் கால் யூ ஆடிட்டோரியமில் எல்லோரும் உட்கார வச்சுட்டு தே வில் பி கிவிங் ஸ்பீச்சஸ். ஸோ எதை பற்றி பேசுவாங்கன்னா அவங்களோட எஸ்ஆர்எம் காலேஜ் பற்றி பேசுவாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசுவாங்க, அண்ட் சீஃப் கெஸ்ட் அவங்களாம் வருவாங்க. ஸோ ஒரு 3 hour செஷன் வந்து நடக்கும். யூ கேன் ஆல்சோ கம் வித் யூர் பேரண்ட்ஸ், இல்லைன்னா தனியாக வந்தாலும் ஓகே தான். அண்ட் வந்து உங்களுக்கு லஞ்சும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி டே வந்து அவ்வளோதான். ஃப்ரம் நெக்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் யூ வில் ஹாவ் ஓரியன்டேஷன். ஸோ ஓரியன்டேஷனுக்கு உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், பென், ரஃப் நோட், லஞ்ச், திஸ் இஸ் இனஃப். ஸோ ரஃப் நோட் கூட தேவைப்படாது, ஸ்நாக்ஸு, லஞ்ச், வாட்டர் பாட்டில் இஸ் இனஃப். ஸோ ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ ஓரியன்டேஷன் ஒரு 3 days to 1 week நடக்கும். அண்ட் தென் ஆஃப்டர் ஓரியன்டேஷன் உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட்டுக்கான ப்ராசஸ்மே சொல்லிவிடுவாங்க. ஓரியன்டேஷன் நடக்கிற அப்போமே சொல்லிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க, டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க, டிசி அதை பற்றிலாம் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க வந்து அதை ஃபைல் பண்ணி வைக்கணும்ல, ஸோ அதுக்காக எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அண்ட் தென் இதெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் சப்ஜெக்ட் டைம் டேபிள், அதுக்கப்புறம் ஃபேக்கல்ட்டிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க, கிளாஸ் ரெப்பு எல்லாமே எலெக்ட் பண்ணுறது அதெல்லாம் நடக்கும். ஹெச்ஓடி வந்து பேசுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட் பற்றி, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் படிப்பீங்க அது எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அந்தந்த சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பேசுவாங்க உங்ககிட்ட. ஸோ இப்படியே வந்து போயிடும். ஃபர்ஸ்ட் மந்த் வில் பி ஒரு பயம் கலந்த ஒரு ஃபன்னாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா வராது. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நம்ம பழகுற டைமு. ஸோ இட் வில் பி ஃபன் as well as nervous. So after 1 month you will have your CT cycle test வந்து வந்துடும். ஸோ சீக்கிரமாக போயிடும் 1 month. ஸோ ப்ரெஷர்லாம் வந்து போட மாட்டாங்க ஸ்டடீஸில், ஓகேங்களா. நீங்கள் வந்து ஃப்ரீயாக படிக்கலாம். ஸோ கம்மி போர்ஷன்ஸ் தான் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியெலாம் இருக்காது. they will not put you under pressure on studies மெயினாக. அண்ட் சைட் பை சைட் ஈவெண்ட்ஸ், ஃப்ளாஷ் மாப்ஸ் இதெல்லாம் நடக்கும், சிம்போசியம் இதெல்லாம் நடக்கும். ஸோ ஆஃப்டர் 1 month சிடி முடிஞ்சக்கப்புறமா ஸோ எல்லாருமே வந்து சில்லாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி வரீங்களோ அதே மாதிரி தான் எல்லோரும் வருவாங்க. யார் எப்படி இருப்பாங்களோ, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாமல் தான் எல்லோரும் வருவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், ஆல் ஆர் சில். அண்ட் பேனிக் ஆகாதீங்க. எதுக்கு பேனிக் ஆகணும்? ஸோ 4 years இங்கே தானே இருக்க போகிறீங்க. ஸ்டே ஸ்டில் அண்ட் எக்ஸ்ப்ளோர் யோர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ யோர் சரௌண்டிங்ஸ். ஸோ இதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துட்டு அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் எஸ்ஆர்எம் அப்டேட்ஸ் இல்லை எஸ்ஆர்எம் பற்றின குவரிஸ், கொஷின்ஸ் ஏதாச்சும் வந்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எஸ்ஆர்எம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ரீசெண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஃப்யூச்சரில் வரக்கூடிய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஃப்யூச்சரில் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமா வரும். அண்ட் இன்னும் உங்களுக்கு எஸ்ஆர்எம் பற்றி ஏதாச்சும் தெரியணும், நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட் எஸ்ஆர்எம் ரேம்பஸை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நான் வந்து எல்லா வீடியோஸுமே எஸ்ஆர்எம் பற்றி போட்டிருக்கேன். எஸ்ஆர்எம்ல என்னென்னலாம் நடந்துச்சு பாஸ்ட் இயராக எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் நீங்கள் ஒரு எஸ்ஆர்எம் ஐட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பிகாஸ் நான் ஒரு எஸ்ஆர்எம் ஐட் அண்ட் we are proud to be it. So last but not the least, thanks for watching.